கடைசியில் நீ சொன்ன மாதிரியே ஆயிடுச்சு. நீ வாயை வச்சாலே எல்லா அப்படியே நடக்கும் பொழுது. அந்த ஆள் பின்னாடி சுத்தாத, தனியாக விட்டுருவான்னு சொன்னேன். அதே போல என்னை தனியாக சுத்த விட்டான் மச்சான். அவளும் போயிட்டா. ஃபோன் பண்ண மச்சான், இப்போ திடீர்னு நான் ரவுடி ஆயிட்டேனா, கொலகாரன்றா. நான் பண்ணலடின்றேன். நம்பல. அவளும் பாவம், என்ன பண்ணுவா. எங்கள் அம்மாவுக்கு தான் என்னாச்சுன்னே தெரில. அது என்ன கஷ்டப்பட்டதோ. இந்த போலீஸ்கார தேட பசங்க வேற வீட்டு உள்ள பூந்து எல்லாத்தையும் வெளியே போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கும் போல. கரெக்டு தான் மச்சான் நீ சொன்னது. இப்பயாச்சும் ஒத்துக்கிறேன். நான் அப்பா இல்லாமல் அம்மா என்னை தனியாக வளர்த்து எல்லாத்தையும் பார்த்து தானே வளர்ந்தேன். நான் சேகர் அண்ணன் பின்னாடி போய் நின்றக்கூடாது. அந்த ஆள் நல்லா தான் சுற்றி நிற்கிறான் இப்போ ஊரில். எத்தோ சொன்னப்போ ஏறல. நம்மளாம் நம்ம அம்மா தலை சீவிட்டப்ப எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எப்போ சீப்பை நம்மளே வாங்கி சீவ ஆரம்பிச்சோமோ அப்போ பிடிச்சிதுரா சனியா. தலைமுடியை மாற்ற ஆரம்பித்தோம், துணி மணி அது இதுன்னு அம்மா ஆயிடுச்சு. எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படணும்னு எப்போ நினச்சோமோ இதோ இங்கே வந்து நிற்கிறோம். அவ கூட வரல வச்சாலும் இதோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு இல்ல. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வச்சா. ஆனா இனிமே என்ன இங்க இருக்க விட மாட்டாங்க மச்சான். அவனுங்களை கொல்ல கத்தி எடுக்கலனாலும் என்னை காப்பாத்தியாச்சும் கத்தி எடுத்துக்கணும். நமக்கு வேணாம் அதெல்லாம். அதுக்கப்புறம் போதும். நான் வருஷம் நீ வர மச்சான் உன்னை பார்க்க இங்க.